என் பேர் வந்து சம்யுக்தா. நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். நான் வந்து செக்ரட்டரியேட் அதர் தென் ஃபைனான்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். ஓகே. எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? என்னோட ஜேர்னி வந்து 2023 எண்ட்ல ஆரம்பிச்சது. இது வந்து செகண்ட் அட்டெம்ப்ட். செகண்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல என்னால் கிளியர் பண்ண முடியல. செகண்ட் அட்டெம்ப்ட் தான் கிளியர் பண்ண முடியும். கடந்த முறை என்ன தப்பு பண்ணதான் நினைக்கிறீங்க? லாஸ்ட் டைம் வந்து நான் சிலபஸ் சரியாக பார்க்கல. அப்புறம் பேட்டர்னே இல்லாமல் போயிட்டு இருந்தேன், ஒரு ஸ்கெடியூலே இல்லாமல். ஸோ இந்த வாட்டி சிலபஸோட ஒரு பேட்டர்னோட ஒரு ஸ்கெடியூலோட டெஸ்ட் மேட்சோட ஃபாலோ பண்ணதுனால சக்ஸஸ் ஆச்சு. எத்தனை கேள்விகள் போட்டீங்க மேம்? நான் வந்து 146 போட்டேன். 150 கட் ஆஃப், 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகி டைப்பிங் சூஸ் பண்ணி. ஓகேங்க. தமிழ் எந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்றத சொல்லுங்கள். தமிழ் வந்துட்டு நான் ஃபுல்லாக ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாகவே தரவு பண்ணேன். 2008 எடிஷன், நியூ புக்கு, ஓல்டு புக்கு எல்லாமே தரவு பண்ணேன். அது போக நிறைய டெஸ்ட் போட்டேன். டெஸ்ட்டுக்குன்னே கைடெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். நிறைய டெஸ்ட், டெய்லி டெஸ்ட் போடுவேன். அதில் ராங்கான ஆன்சர்ஸ் எல்லாமே எழுதி காலையிலே ரிவைஸ் பண்ணிடுவேன். அப்புறம் டெஸ்ட்டு தான், ஃபுல்லாக டெஸ்ட்டு தான். அதனால தான் நிறைய கற்றுக்க முடிஞ்சது. பள்ளி பாட புத்தகங்கள் தவிர வேற எதுவும் புத்தகங்கள் படிச்சீங்களா தமிழுக்காக? இல்லை, ஒன்லி ஸ்கூல் புக்ஸ் தான், ஒன்லி ஸ்கூல் புக்ஸ். கலைச்சொற்கள் எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்ல தான் படிச்சீங்க? கலைச்சொல் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் படித்தேன். ஆனால் கொஸ்டின் பேப்பரில் மோஸ்ட்லி வரல. ஒரு பாதி தான், ஒரு 2 தான் வந்துச்சு புக்கிலேருந்து. மற்றது எல்லாம் அவுட் ஆஃப் சோர்ஸ் தான். ஸோ அங்கே கெஸ் பண்ணி போட்டது தான் அதெல்லாம். ஓகே. இந்த தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும், இந்த 6வது யூனிட் இருக்குல்ல தமிழ்ல, அது எங்க இருந்து படிச்சீங்க? தமிழ் தொண்டா? தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு. தமிழறிஞர்கள் தொண்டுகள் வந்து 10 மார்க்ஸோ 15 மார்க்ஸோ சம்திங் தான் வெயிட்டேஜ். ஆமா. அது ஸ்கூல் புக்ஸே இன்னஃப் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஓகே. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? எவ்வளவு நேரம் ஒதுக்குவீங்க மேக்ஸுக்காக? மேக்ஸ்க்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கன்ஃபார்ம். அதில் வந்து ஒரு 1/2 hour டெஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். நம்மளே செல்ஃபாக எவாலுவேட் பண்ணி ஒரு கைடு ஒன்று, டேஃபோட கைடு ஒன்று, மேக்ஸ் கைடு ஒன்று, அதுதான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண. அது என் ஃப்ரெண்டோட கைடு. ஸோ அதை வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக எல்லா மாடலும் அதில் கவர் ஆகிருக்கும். அதுதான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணது. வேறு எதுவுமே நான் ரெஃபர் பண்ணல. ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? ஜிஎஸ் கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்ஸ் தான். அவுட் சோர்ஸ் நான் போகவே கிடையாது. ஒன்லி ஸ்கூல் புக்ஸ் தான். அது நோட்ஸ் எடுத்து படித்தது தான் அங்கே இம்பார்ட்டண்ட். நோட்ஸ் எந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லுங்க மேம். நோட்ஸ் வந்து ஒரு 2 பேராகிராஃப்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு 5 லைன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த 5 லைன்ஸை நம்ம கிறிஸ்பாக 1 லைன் 2 லைனில் எழுதுறது தான் நோட்ஸு. கடைசி டைமில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா புக்கையும் நம்ம பார்க்க தேவையில்ல நோட்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ நோட்ஸ் அந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎஸ்க்கு நோட்ஸ் தான் எடுக்கணும்னு சொல்லி பண்ணுவேன், ப்ரிஃபர் பண்ணுவேன். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. எக்ஸாம் ஹாலில் வந்து பதட்டமே படக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸை பார்த்தோன்னே பயம் வந்துடுச்சு. ஆனால் பாஸோ ஃபெயிலோ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்துடணும். பயந்துட்டோன்னா ஃபுல்லாக ஸ்டக் ஆகிடும். அந்த எக்ஸாம் ஹாலில் அது மட்டும் பண்ணவே கூடாது. மற்றவங்கள பார்க்கவே கூடாது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமாக நம்மளே பேசிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஆஸ்பிரன்ஸ்? ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்வேன்னா, முடிஞ்ச அளவுக்கு அன்வான்டான ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. 8 ஹவர்ஸ் மினிமம், 8 ஹவர்ஸ் மேக்ஸிமம் எவ்வளோ நாளும் படிக்கலாம். 8 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக படிங்க, அது போதும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம்.